இது போதகர் ஜான் கொடில் அவர்கள் ஆண்டவரின் திட்டம் என்ற தலைப்பில் கற்பித்த போதனையாகும். அவர் த கொச்சின் லாம்ப்ஸ்டாண்ட் என்ற ஆலயத்தில் போதகராய் இருக்கிறார். நான் ரெபி, இதை உங்களுக்கு தமிழில் வழங்குகிறேன். உண்மையான தொழுது கொள்ளுதல் ஞானத்தின் ஆவி பகுதி 2. நாம் தொடர்ந்து தேவனிடம் நம்முடைய இதயங்களை உயர்த்த நாம் நினைவில் கொள்ள வேண்டியது என்ன என்றால், யோவான் 4 கிணற்றிலே இயேசு சமாரிய பெண்ணை சந்தித்த போது வசனம் 24 தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று கூறினார். அப்படி என்றால் என்ன? ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றால் என்ன? அதற்கு நாம் வர்ஷிப், தொழுது கொள்ளுதல், ஆராதனை என்பதன் மூல வார்த்தைக்கு செல்ல வேண்டும். போதகர் இந்த செய்தியை கொடுத்த முந்தைய தினத்தில் கூறியது போல அது பல ஸ்மோக் மிஷின்கள் கொண்டு 2 அறையில் பொழுதுபோக்கு, மேலும் அதை சபை என்று கூறுவது அல்ல. உண்மையான தொழுது கொள்ளுதல் என்பது ஆவியில். நம்மிலே எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்றால் அது நம் மத்தியில் தொலைந்து போகிறது. ஏனெனில் நாம் ஜீவனுள்ள தேவனை சேவிக்கிறோம், ஆராதிக்கிறோம், தொழுது கொள்கிறோம். அது எல்லாம் உண்மைதான். ஆனால் அவர் நம்முடைய பரமபிதா, மேலும் அவரால் நம்மில் எப்பொழுதும் மாற்றம் இருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டில் வர்ஷிப், தொழுது கொள்ளுதல் என்ற வார்த்தை கிரேக்க மொழியில் 2 வார்த்தைகளில் இருந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஒரு வார்த்தை ப்ரோஸ்கெனோசிஸ், அதன் அர்த்தம் சாஷ்டாங்கமாக, அதாவது குனிந்த முகத்தோடு கீழே விழுவதாகும். மற்ற வார்த்தை லாட்ரியல் என்பதாகும். அதன் அர்த்தம் சாக்ரிஃபைஸ், பலி என்பதாகும். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மூலமாக நாம் இருக்கும் புதிய உடன்படிக்கையில் அது என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பலி என்பது என்ன? ஸ்தோத்திர பலிதான் நம்முடைய உதடுகளின் கனி. காளைகளோ ஆடுகளோ கிடாக்களோ அவற்றின் இரத்தமோ அல்ல. ரோமர் 12:1 பவுல் தேவனின் இரக்கங்களினால் மக்களை வேண்டிக் கொள்கிறார், அதாவது நாம் நம் சரீரங்களை ஜீவபலியாக கொடுக்க வேண்டும் என்று. இதற்கு ஒரு தீர்மானம் இருக்கிறது. நாம் எடுக்கும் தீர்மானங்கள் தான் பலி. அது தியாகத்தோடு கூடியது. அதற்கு நாம் விலை கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது, அதாவது இந்த உலகம் மற்றும் அது தரக்கூடிய சந்தோஷம் ஆகும். ஆனால் சங்கீதம் 16 தேவனின் வலது பார்சத்தில் நித்திய பேரானந்தம் இருக்கிறது என்று கூறுகிறது. அவரை செவிப்பதினால் நாம் எதையும் இழந்து போவது இல்லை. அந்த விதத்தில் நாம் தொழுது கொள்ள கூடவில்லை, அதாவது காளைகள் ஆடுகள் அவற்றின் இரத்தம் அதை கொடுக்க கூடவில்லை. தேவனுக்கு முன்பாக நாம் சாஷ்டாங்கமாக விழ வரவில்லை. போதகரை சரியாக புரிந்து கொள்ளுங்கள் என்று அவர் கூறுகிறார். நாம் ஒருவரை ஒருவர் பக்தி விருத்தி செய்ய கூடுகிறோம். ஏனெனில் எல்லா வேளைகளிலும் நாம் தான் கர்த்தரின் பரிசுத்த ஆவியின் ஆலயம் என்பதை அறிந்திருப்பதினால் நமக்குள்ளாக தொழுது கொள்ளுதல், ஆராதனை, வர்ஷிப் எழும்ப வேண்டும். வெர்டிக்கல், செங்குத்து உறவு ஒரு கட்டிடத்தில் காணப்படுவதில்லை. அதை உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் இல்லை என்றால் அதை ஒரு கட்டிடத்தில் கண்டு கொள்ள முடியாது. ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து அதை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒருவேளை நீங்கள் அதை ருசி பார்க்கலாம், ஆனால் அதோடு செல்ல உங்களுக்கு தேவனோடு நேரடியான உறவு வேண்டும். தேவனோடான அந்த வெர்டிக்கல், செங்குத்து உறவு, அதை செங்குத்து என்று கூற முடியும் என்றால், ஏனெனில் தேவன் நம்மில் இருக்கிறார். அது எப்பொழுதும் நிலையானது. ஆனால் நாம் கிடைமட்ட செயல்பாட்டிற்காக கூடுகிறோம். நாம் ஒன்றாக கூடுவது நாம் செங்குத்தாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் கிடைமட்டமாக ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்த கூடுகிறோம். உங்களுக்கு செங்குத்தாக உறவு இல்லை என்றபோது ஒரு பிரசங்கியார் மூலமாக, போதகர் மூலமாக ஊட்டப்பட நீங்கள் வெறுமையாக காத்து கொண்டிருக்கின்றீர்கள். அது எல்லாம் தேவைதான். ஆனால் இதற்காக மட்டுமே முதலாவது சபை கூடவில்லை. அதற்காக மட்டுமே நாமும் கூடவில்லை. இசையில் எந்த தவறும் இல்லை, ஆனால் அது அபிஷேகத்திற்கு ஈடு கிடையாது. அது தேவ பிரசன்னத்திற்கு ஈடு இல்லை. நம்முடைய செங்குத்து செயல்பாட்டிற்கு ஈடு இல்லை. நாம் தான் பரிசுத்த ஆவியின் ஆலயமாக இருக்கிறோம். மேலும் தேவன் மனிதன் கட்டின கட்டிடத்திற்குள் இருப்பதில்லை. அதனால் நாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் கூடுவது எக்லீசியா, ஒருவரை ஒருவர் பக்தி விருத்தி செய்யவும் உற்சாகப்படுத்துவதற்கும் ஆகும். இதை நாம் செய்யாமல் இருக்கும்போது நாம் வெறுமையாக வீட்டிற்கு செல்கிறோம். உங்களுக்கு ஒருவேளை கர்த்தரை 20 அல்லது 40 அல்லது 60 வருடங்களுக்கு தெரிந்திருக்கலாம். அந்த கர்த்தர் ஜீவனுள்ள கர்த்தர் என்றால் அவர் உங்களை பலத்திலிருந்து பலனுக்கும், மகிமையிலிருந்து மகிமைக்கும், விசுவாசத்திலிருந்து விசுவாசத்திற்கும் எடுத்து செல்வார். அது உங்களுடைய வாழ்க்கையில் உண்மை இல்லை என்றால் நீங்கள் உண்மையிலே அவரை ஆராதிக்கின்றீர்களா, தொழுது கொள்கின்றீர்களா என்பதை உங்களிடம் நீங்கள் கேட்க வேண்டும். அதனால்தான் விசுவாசிகள் கூடி வருதலை தவறவிடக்கூடாது. அது ஞாயிற்றுக்கிழமை என்றாலும் சரி, வெள்ளிக்கிழமை என்றாலும் சரி, அது சனிக்கிழமை என்றாலும் சரி, அதை நாம் இழக்கிறோம். ஏனெனில் இரும்பை இரும்பு கருக்கிடுகிறது,
அதற்கு பதிலாக நாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் கர்த்தரிடம் இருந்து ஏதாவது கிடைக்குமா என்று எதிர்பார்த்து வருகிறோம். நம்முடைய தேவையை ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடம் இருந்து பெற்றுக்கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் நன்மைகளால் நம்மை நிரப்புகிறார். உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன் என்றும், புரோஜனமானவைகளை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை போதிப்பேன் என்று கர்த்தர் கூறுகிறார். ஆனால் இதற்கு பதிலாக உங்களை நீங்கள் அடைத்து கொள்கின்றீர்கள். ஞாயிற்றுக்கிழமைகளில் எப்படியோ திறப்பது போல இருக்கிறது. அதுவும் தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்ள எதிர்பார்க்கின்றீர்கள். மேலும் அது வாரம் முழுவதும் உங்களை தாங்குகிறது. இது முட்டாள்தனம். அதனால்தான் நாம் மாறுவதில்லை. அவரின் நாமம் பரிசுத்தம். நாம் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் நிரவப்படவில்லை என்றால் நாம் எப்படி ஒருவரை ஒருவர் பக்தி விருத்தி அடைய செய்வது? விசுவாசிகளின் பக்தி விருத்தி எப்படி நடக்கும்? கடந்த வாரத்தில் கர்த்தர் அசைவாடினார், மேலும் அவர் குணப்படுத்தினார். ஆனால் நமக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் செய்யாவிட்டால் நாம் எப்படி கால்ட் அவுட் ஒன்ஸ், அழைக்கப்பட்டவர்கள், எக்லீசியா, கிறிஸ்துவின் சரீரமாக நாம் எப்படி கூடுகிறோம்? அதனால் ஞாயிற்றுக்கிழமைகளில் நாம் கூடி வருவதன் முக்கிய நோக்கம் செங்குத்து ஆராதனை அல்ல. அது முக்கியம்தான், ஏனெனில் உலகத்தில் இருக்கும் அழுக்குகள் எல்லாவற்றினால். ஆனால் கிடைமட்டமான ஐக்கியம், ஹரிசாண்டல் ஃபெல்லோஷிப், உயிர்த்தெழுந்த கர்த்தரின் சமூக வல்லமை நம்மில் வெளிப்படவில்லை என்றால் நாம் உண்மையில் கிறிஸ்தவர்களா? 1 கொரிந்தியர் 10:23 மற்றும் 24 பவுல் இவ்வாறு கூறுகிறார்: எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லா பக்தி விருத்தியை உண்டாக்காது. ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். ஆனால் இங்கு நாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் என்னை பற்றி கர்த்தாவே என்னை தொடும், என்னை குணமாக்கும் என்று பாடுகிறோம். இதை உங்களின் சொந்த நேரத்தில் செய்ய வேண்டும், ஏனெனில் நீங்கள் தான் பரிசுத்த ஆவியின் ஆலயம். செங்குத்தான ஆராதனை, செங்குத்தான தொழுது கொள்ளுதலில் எந்த தவறும் இல்லை. ஆனால் இது மிகவும் தெளிவாக கூறுகிறது, ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். உங்களுடைய அயலான் சுகமாக இல்லையா? ஒரு சபையாக நாம் ஜெபித்து நாம் தேவனின் வல்லமையை அவர்களின் வாழ்க்கையில் வெளிப்படுத்த வேண்டும். அதை செய்யாமல் நாம் எப்படி ஒருவரை ஒருவர் சபை என்று எந்த தைரியத்தில் கூறுகிறோம்? அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று இயேசு கூறுவதன் அர்த்தம் இதுதான். வர்ஷிப், தொழுது கொள்ளுதல், ஆராதனை என்பது சில சபைகளில் அருவருப்பாக மாறிவிட்டது. தேவனுக்கு அருவருப்பாக மாறிவிட்டது. அது ஒரு ஃபார்முலா போல ஆகிவிட்டது. அதனால் மக்கள் உணர்ச்சிகளால் அல்லது ஒன்றும் இல்லாமையால் நடத்தப்படுகிறார்கள். அவர்கள் நல்லதாக உணர்கிறார்கள், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாக எந்த மாற்றமும் இல்லை. போதகர் இந்த செய்தியை கொடுத்த முந்தைய நாளில் கர்த்தரின் பந்தியை அவர் உதாரணமாக கூறினார். இது இயேசு சிலுவையில் பலியானதை குறிக்கிறது. மிகவும் கவனமாக கேளுங்கள், இது உங்களின் வாழ்க்கையை மாற்றலாம். ஏனெனில் உங்களுக்கு தெரியாமலே இந்த தவறு உங்களின் வாழ்க்கையில் ஊடுருவி இருக்கலாம். போதகரின் கையில் இருக்கும் கர்த்தரின் பந்தி அது திராட்சைப்பழ சாறு என்றும் அது இயற்கையாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தமாக மாறாது. இது கர்த்தர் செய்ததன் பிரதிபலனாகும். இது ஒரு பலியாக மாறும்போது போதகர் அப்பத்தை தன் கையிலே எடுத்துக்கொண்டு, அதாவது இது உண்மையில் கிறிஸ்துவின் உண்மையான சரீரம் என்றும், உண்மையிலே பலியாக மாறும்போது, அதாவது இது நடந்ததன் உருவமே அல்ல, அதை குறிக்கிறது அல்ல, இது ஒரு பலியாக மாறும்போது அது ஒரு ஆட்டை பலியிடுவதற்கு சமமாகிறது. ஆனால் போதகர் கையில் இருப்பது ஒரு குக்கி என அவர் கூறுகிறார். மேலும் சில டெனாமினேஷன்கள் கூடி வருதலை பலி என்று, குர்பானா என்று கூறுகிறது. இன்று குர்பானா பார்த்தீர்களா? உங்களுக்கு பலி பார்க்க வேண்டுமானால் உணவகத்திற்கு இறைச்சி கடைக்கு செல்லுங்கள். அவர்கள் நிறைய விலங்குகளை அங்கு கொலை செய்வார்கள். இது அது அல்ல, அது அதை குறித்து காட்டுகிறது. மேலும் பலியை நீங்கள் செய்வீர்கள் என்றாலும் அதனால் ஒரு தவறு. மேலும் அந்த பலியை நடத்த பலிபீடம், ஆல்டர் வேண்டும். மேலும் இது வெறும் மேஜை தான், பலிபீடம் அல்ல என்றும் தன்னுடைய மேஜையை பற்றி கூறுகிறார். அதிலே தன்னுடைய கம்ப்யூட்டர் மற்றும் ஐபேட் மற்றும் ஃபோன் எல்லாம் வைத்திருப்பதாகவும் போதகர் கூறுகிறார். ஒரு பலி இருக்கும்போது ஒரு பலிபீடம் தேவைப்படுகிறது. மேலும் அதை நடத்த ஒரு ஆசாரியன் தேவைப்படுகிறது. வேறு யாராவது அதை செய்ய முடியுமா? ஆசாரியன் தான் அதை செய்ய நியமிக்கப்பட்டு இருக்கிறான். போதகர் இதோடு எங்கு செல்கிறார் என்பது தெரிகிறதா? ஒரு ஆசாரியன் வேண்டும், மேலும் ஒரு பலி வேண்டும், ஒரு இடம் வேண்டும், அதற்கு ஒரு ஆலயம் வேண்டும், பின்பு அது சபையாகிறது. நாம் அற்புதமான கட்டிடங்களை கட்டுகிறோம். எதற்காக? நாம் தான் பரிசுத்த ஆவியின் ஆலயம் அல்லவா? பலிபீடத்தையும் பலியையும் கொண்டு, மேலும் ஆசாரியன் வசிக்கக்கூடிய ஒரு கட்டிடத்தில் அல்ல. நீங்கள் தவறை பார்க்கின்றீர்களா?
அது அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுதல் அல்ல. மேலும் ஒரு கட்டிடம் இருக்குமானால் நீங்கள் தேவனை சந்திக்க அங்கு செல்ல வேண்டும். மேலும் ஒரு ஆசாரியன் மூலமாக தான் தேவனை சந்திக்க முடியும். நீங்கள் கட்டாயமாக ஆராதனை செய்ய வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும், ஏனெனில் அங்கு தேவன் இருக்கிறார். புதிய உடன்படிக்கையில் ஆராதனை, வர்ஷிப், தொழுது கொள்ளுதல் என்ற வார்த்தைக்கு கிரேக்கத்தில் லட்ரியல் என்ற வார்த்தை, அப்படி என்றால் சாக்ரிஃபைஸ், பலி. மேலும் ப்ரோஸ்கெனசிஸ் அதன் அர்த்தம் சாஷ்டாங்கமாக என்பதாகும். ஆனால் இங்கு பலி என்பது நம்மை பற்றி பேசுகிறது, நம்முடைய வாழ்க்கையை ஜீவ பலியாக கொடுத்தல், மேலும் துதி பலி செலுத்துதல். வேதாகமம் நம்மை தேவனுக்கு முன்பாக சாஷ்டாங்கமாக இருக்க கூறும்போது அதன் அர்த்தம் நம்மை தேவனுக்கு முன்பாக தாழ்த்த வேண்டும். இதை பற்றி போதகர் பின்னர் அதிகமாக பேசுவார். இதை நேற்றைய தினத்தில் உள்ள பைபிள் ஸ்டடியில் அதிகமாக பேசியிருப்பதாகவும் கூறுகிறார். நாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் வருகிறோம், வெறுமையாக வீடு திரும்புகிறோம். மேலும் நம்முடைய பாஸ்டரை ஸ்பீட் டயலில் வைத்திருக்கிறோம். பாஸ்டர், எனக்கு இதற்கு ஜெபம் செய்யுங்கள், அதற்கு ஜெபம் செய்யுங்கள். தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கும் அதிகாரத்தை பயன்படுத்துங்கள். அதாவது தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கும் அதிகாரம். இந்த செய்தியை கொடுத்த முந்தைய மாதத்தில் போதகர் கிறிஸ்துவில் நமக்கு இருக்கும் அதிகாரத்தை செய்து காண்பித்தார். இதை போதகர் தன்னுடைய சபை மக்களிடம் இவ்வாறு கூறுகிறார். நாம் மழையை நிறுத்தினோம், அது நினைவில் இருக்கிறதா என்று அவர் தன்னுடைய சபை மக்களிடம் கேட்கிறார். அது தற்செயலாக நடந்ததல்ல. போதகரோடு ஊழிய பயணங்களில் சென்றிருப்பீர்கள் என்றால் போதகர் மழையை நிறுத்தினார், ஏனெனில் அவருக்கு தேவன் தந்திருக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருப்பதால். மேலும் டிராஃபிக்கை, போக்குவரத்து நெரிசலை சரி செய்தார், ஏனெனில் அவருக்கு தேவன் தந்திருக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருப்பதால். மேலும் போதகர் சண்டையை நிறுத்தியிருக்கிறார், ஏனெனில் அவருக்கு தேவன் தந்திருக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருப்பதால். மேலும் பிசாசுகளை விரட்டி இருக்கிறார், ஏனெனில் அவருக்கு தேவன் தந்திருக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருப்பதால். போதகரை காட்டிலும் நீங்கள் வித்தியாசமானவர்கள் அல்ல. தேவன் உங்களை வித்தியாசமாக பார்ப்பதில்லை. போதகருக்கு இருக்கும் அதே அதிகாரமும் வல்லமையும் உங்களுக்கும் இருக்கிறது, ஏனெனில் நாம் எல்லாரும் ஒரு ராஜகிரகமான ஆசாரிப்பு கூட்டம், ஒரு பரிசுத்த ஜாதியாகவும் ஒரு விசித்திரமான ஜனங்கள் அல்லவா. நாம் எல்லாரும் அந்தகார இருளில் இருந்து அவரின் ஆச்சரியமான ஒளியிற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியென்றால் உங்களில் ஒருவர் சுகமில்லை என்றால் வேதாகமம் படி நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதாகமம் தேவனிடம் ஜெபியுங்கள் என்று கூறவில்லை. மூப்பர்களை அழையுங்கள், அவர்கள் உங்கள் மீது கைகளை வைத்து ஜெபிக்கும் போது நீங்கள் சுகமாவீர்கள் என்று கூறுகிறது. இதுதான் ஒரு சபை என்பதாகும். இதுதான் விசுவாசிகளின் கூடுகையும் ஆகும். இதை தவற விடாதீர்கள். இது கர்த்தர் தங்கியிருக்கும் இடம். இதுதான் கர்த்தரின் வீடு என்பதல்ல. இது இந்த கட்டிடத்தின் 4வது மாடி. வார நாட்களில் இங்கு வேறு காரியங்கள் நடக்கிறது. ஆனால் நாம் தான் பரிசுத்த ஆவியின் ஆலயம். அதுபோல நாம் நடக்க வேண்டும். அந்த அதிகாரத்தில் நாம் நடக்க வேண்டும். அது இல்லை என்றால் உங்களை குற்றம் சொல்லாதீர்கள், உங்களை ஆக்கினை தீர்க்காதீர்கள். கர்த்தரிடம் கேளுங்கள், அவர் உங்களை நிரப்புவார். அந்த அதிகாரத்தில் நடக்க அவர் கற்றுத்தருவார். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருக்குமானால் அதை எங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் தெரியப்படுத்தலாம். மின்னஞ்சல் செலுத்தும் முகவரி help@lampstand.church, அதாவது HELP@lampstand.church அல்லது 9995864693 என்ற தொலைபேசி எண்ணில் எங்களை அழைக்கலாம் அல்ல மெசேஜ் மூலம் தெரியப்படுத்தலாம். நான் போதகர் ஜான் கோடியல். இதை கவனித்ததற்கு நன்றி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும்.